சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. பராமரிப்புக்கு சென்ற விமானம் டேக் ஆஃபில் ஏற்பட்ட தடுமாற்றம், காவு வாங்கப்பட்ட 18 உயிர்கள், கேப்டன் மட்டும் தப்பியது எப்படி? உயிர் குடிக்கும் திருபுவன் ஏர்போர்ட். நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் அமைந்துள்ளது திருபுவன் சர்வதேச விமான நிலையம். இந்த விமான நிலையமானது கடந்த 1955 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து ஜூலை 24 தேதி 11 மணி அளவில் பராமரிப்பு பணிகளுக்காக சௌரியா ஏர்லைன்ஸின் CRJ-200 என்ற பயணிகள் விமானம் சுற்றுலா தலமான போஹாராவுக்கு புறப்பட்டது. இதில் 2 விமானிகள் மற்றும் சௌரியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த துறைசார் வல்லுநர்கள் 17 பேர் பயணம் செய்தனர். சரியான நேரத்தில் ஓடுதளத்தில் இருந்து டேக் ஆஃப் ஆன ஒரு சில நொடிகளில் விமானம் திடீரென 2 விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்தது. மேலெழும்பிய சில நொடிகளிலேயே ஒரு பக்கம் சாய்ந்த பயணிகளின் விமானம் ஓடுதளத்தின் அருகிலேயே விழுந்து தீப்பற்றி எரிந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த விமான நிலைய ஊழியர்கள் தீயணைப்பு படையினரை வரவழைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் விமான விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். நீண்ட நேரம் நடந்த இந்த மீட்பு பணியில் விமானத்தில் பயணம் செய்த கோ பைலட் உட்பட 18 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். ஆனால் நல்வாய்ப்பாக விமானத்தை ஓட்டிய 37 வயதான கேப்டன் ஷக்யா படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விமான விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த 18 பேரின் உடல்கள் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டு விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் அடிக்கடி விமான விபத்துகள் நடந்து வருகின்றன. சரியாக ஆண்டுக்கு ஒரு விமான விபத்து என்று நடந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் 2010 ஆண்டில் இருந்து தற்போது வரை 12 விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. அதிலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஏத்தி ஏர்லைன்ஸில் பயணித்த 72 நபர்கள் மனித தவறால் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். ஒருபுறம் விமான நிலையத்தை சுற்றிலும் அழகான பள்ளத்தாக்குகள் இருப்பதால் உலகிலேயே அபாயகரமான விமான நிலையங்களில் ஒன்றாகவும் திருபுவன் சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. மறுபுறம் சரியான பயிற்சி மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளே விமான விபத்துகள் நேபாளத்தில் தொடர காரணமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. நேபாளத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக புறப்பட்ட விமானம் அதன் ஓடுபாதையின் அருகிலேயே விபத்தில் சிக்கியதில் 18 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.